ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ப்ரொமோட் வந்திருக்கு. அதில் வந்துட்டு எஃப்ஜியோட ஆட்டத்தை வந்து ஒரு முடிவு கட்டுறாங்க. நம்ம அரோரா எஃப்ஜியோட முகத்தை கிழிக்கிறாங்க. அவர் என்னென்ன விஷயங்கள் இது வரைக்கும் பண்ணுறாரோ அந்த பித்தலாட்டத்தை போட்டு உடைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அரோரா பார்த்தீங்கன்னா எஃப்ஜியோட விஷயங்களை வந்துட்டு இப்போது ஒன்று பயம்னா எடுத்து வச்சுட்டு வர விஷயங்கள். போன வாரம் வந்துட்டு சண்டே எபிசோடில் கூட பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கும். நம்ம விஜய் சேதுபதியை வந்துட்டு பாராட்டியிருப்பார். ஆனால் அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா திவ்யா தான் எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் எடுத்து வச்ச பாயிண்ட் செம்மையாக இருந்திருக்கும். எஃப்ஜி ஒரு மாதிரி காண்டாக இருப்பார். அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். நேற்று நைட்டு கூட பார்த்தீங்கன்னா அரோரா சொன்னாங்க ஆதிரக்கிட்ட, வியானா போனதுலேருந்து அவன் அவங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கா, அது உனக்கு தெரியுதான்னு கேட்டிருப்பாங்க. அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் தெரிகிற மாதிரி இல்லை. ஆதிரை வந்துட்டு வேணுட்டு பழகிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு எதுக்குயா உள்ளே வந்துட்டு நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் சொல்லணுன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னென்னா இப்போ வந்து சரியான ஒரு சண்டை. ஏன் சண்டைனா எஃப்ஜே ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி பெஸ்ட் ஒஸ்ட் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்துட்டு அந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. இப்போ வந்து அவர் வந்து அது பொங்குறார். இப்போ என்னென்னா ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அந்த விஷயமா தெரியல. அரோரா வந்து கேட்குறாங்க, நீ வந்துட்டு டாஸ்க் விட்டுட்டு போனேன்னு நான் சொல்லலை, கோவத்தில் எங்களை இந்த டீமே விட்டுட்டு போயிட்டேன்னு தான் நான் சொன்னேன். அதேமாதிரி நான் சொன்னது நான் மட்டும் கிடையாது, விக்கல்ஸ் தான் சொன்னாங்க. அவங்ககிட்ட ஏறாமல் ஏன் என்கிட்ட வந்து ஏறிட்டு இருக்க அப்படின்னா அவர் வந்து கத்தாத இன்னும் எனக்கு பயமாக இருக்குது, நான் ஒரு வேளை வந்து தலையாயிட்டேன்னா நீ இந்த மாதிரி கத்துன்னு எனக்கு பயமாக இருக்குன்ற மாதிரி ஒரு மாதிரி கலாய்க்கிறாரு. அப்போ இவங்க வந்து கலாய்க்கிறாங்க, உன்னோட அக்ரெஷனில் வந்துட்டு என்கிட்ட எகிரிட்டு வராத, என்ன நான் என்னோடய ஒப்பீனியனை தான் சொல்கிறேன், என்ன இப்படி பண்ணாத எஃப்ஜே அப்படின்னு. எனக்கு வந்துட்டு எனக்கு தெரியுது, இதான் நீ தான் இப்போ பச்சையாக பண்ணுறது எனக்கு தான் தெரியுது. என்ன அவரும் வந்துட்டு நீ கூட தான் பச்சையாக பண்ணுறது எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி அவர் கலாய்க்கிறாரு. அப்புறமா ஒரு பாயிண்ட் வைக்கிறார். அதான் முக்கியமான இப்போ என்னென்னா, உன்னை ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்து வச்சிட்டோன்னா வச்சுக்க, உனக்கு அகெயின்ஸ்டா நீ உடனே என்ன பண்ண அவங்களை எப்படி புட் டவுன் பண்ணலான்னு சொல்லிட்டு நீ ஒரு பாயிண்ட் தேடுற பற்றியா, இதுதான் கேவலமாக இருக்கும். நம்ம கலாய்ச்சி விட்றாங்க. நல்லா நோட் பண்ணிங்கன்னா எஃப்ஜியோட முக்கியமான ஒரு இதுவே இதுதான் ஒரு கேமே. அவரை வந்து எதுவும் சொல்லாமல் கம்முன்னு இருப்பார். விஜய் பருவத்துக்கிட்ட கூட பார்த்திங்கன்னா நல்ல ஜாலியாக பேசுவார். ஏதாவது எஃப்ஜியை பற்றி சொல்லிட்டாங்கன்னா 10 விஷயம் பேசுவார். அதேமாதிரி ஆதிரிக்கிட்ட கம்முன்னு இருப்பார். ஆதிரி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா 10 விஷயம் பேசுவார். நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் சொன்னால் அவரோட லைஃபே காலியாகிடும் அப்படிலாம் பேசினார்ல, அதுதான் சொல்கிறேன். இப்போ அரோரா பேசினோன்னே அரோராவை பற்றி உன்னை பற்றி கூட தான் எனக்கு பச்சையாக தெரியும் நிறைய விஷயங்கள் அது மாதிரி. ஸோ இதை வந்து அடுத்து டமால்னு எடுத்து உடைக்கிறாங்க. எல்லோரும் சுற்றி நிற்கிறாங்க, கனிலாம் பார்க்குறாங்க. ஜேஜோ என்னால் எதுவுமே சப்போர்ட் பண்ண முடியலையே எஃப்ஜேக்கு. இதே விஜய் பார்வதினா நான் களத்தை குதித்து என்ன வேணாலும் பண்ணியிருப்பேன். பேசுகிறது அரோரா நான் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. பக்கத்தில் வெக்கல்சன் இருக்காங்க. அவங்க கேட்குற கேள்வி கரெக்டான கேள்வி என்னென்னா, சரி ஓகே நீ வந்து கத்துறது நியாயம் இருக்குது, ஆனால் நீ ஏன் என்கிட்ட வந்து கத்துற, விக்கல் சுக்கிரம தானே அதே வார்த்தை சொன்னார், அவர்கிட்ட போய் கத்து, ஏன் என்கிட்ட வந்து கத்துற, அவள் தான் முடிஞ்சு போச்சு. நேற்று எப்படி வந்துட்டு அதாவது லூசாமான்னு சொல்லிட்டு வினோத் சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் எஃப்ஜே சொல்கிறாரு, இவர் வாயதான் வச்சிருப்பார் யார் கமருதீன். ஆனால் ஆதிரியும் திவ்யாவும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கமருதீன் சண்டை போட்டிருப்பாங்க. ஏன் இது நம்ம நேரடியாக பார்த்துருக்கோம் இவ்வளோ பெரிய ஒரு தில்லாலங்கடி வேலை நடக்குது. அவரும் பாவம் நொந்து போகிறாரு. நான் சொல்லலைன்னு சொல்ல மாட்டேன், அவரும் சொல்லியிருப்பார் போல, வாயை விட்டுருப்பார் போல இருக்குது. அதனால் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரி இப்போ என்ன நீங்கள் இந்த மாதிரி திடீர்னு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்கள் அப்படி பண்ணால் கரெக்டாக அப்படின்ற மாதிரி அவர் கத்துறாரு. ஆனால் ரொம்ப கஷ்டம். அதாவது வர வெள்ளிக்கிழமை ராமசாமி நம்ம ஆரி அவர்களுடைய சீசனில் பாலாஜி முருகதாஸ் பண்ணுவார், வாரம் ஃபுல்லாக ஆரி வீக்கெண்ட் வந்தால் சாரின்னு. அந்த மாதிரி வந்துட்டு வாரம் ஃபுல்லாக கம்முன்னு இருப்பாங்க திவ்யா. வீக்கெண்ட் வரும்போது கமருதன் கிட்ட வந்து சண்டை போடுவாங்க திவ்யா. வெள்ளிக்கிழமை திவ்யான்னு இப்போ பேர் வர புதுசாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. என்னத்தை சொல்ல, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.